ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் அவன் தமிழ். இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வினுஷா வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. யாரன்னா மாயாவை. என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முக்கியமாக வந்து ரெட் கார் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க. பிரதீப்பை பற்றி வேற லெவல் விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. உள்ளே வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான என்ட்ரியாக யாரோட என்ட்ரி இருந்துச்சுன்னா வினுஷாவோட என்ட்ரி தான் இருந்துச்சு. ஏன்னா வினுஷாவை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே உள்ளே நடந்துச்சு இல்லையா. அதாவது நிக்சனுக்கும் அர்ச்சனாவுக்கும் பயங்கர பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அது வந்து வெளியில் வினுஷாவும் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. வெளியிலேயே வினுஷா பேசி என்னங்க இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, கேட்கவே இல்லை, கமல் சார் கூட இதை கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போட்டாங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பற்றி உடனே தினேஷ் காலையில் கேட்டார். தம்பி உனக்கு ஃபோன் பண்ணானா கேட்டானா அப்படின்னாரு. இல்லை 70 கேமரா முன்னாடி தான் அவன் சொன்னால் 70 கேமரா முன்னாடி சாரி கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதே பஞ்சாயத்தை அர்ச்சனா கிட்ட தூக்கிட்டு போனாங்க. அர்ச்சனா நீங்கள் எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ எனக்கு தான் கஷ்டம், அது உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணணும், அவனை டார்கெட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு சொல்லியிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அர்ச்சனா வந்து இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொன்னால் கூட கடைசியில் அர்ச்சனா பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க அதை கூலாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக முடிச்சுட்டு வரணும்ல. அதுக்கப்புறம் மாயா கிட்ட வந்தாங்க. மாயா உள்ளே வரும்போது பாத்ரூமில் அக்ஷயா கிட்டையும் அனன்யா கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இவங்க உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே நல்ல வேலை இவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் எதுவும் பார்க்கவே இல்லை, நல்ல வேலை நிக்சன் சொன்னதெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா 2 வீக்லேயே போயிருப்பாங்க போலயே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. கிண்டல் பண்ணி சிரித்த உடனே வினுஷாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஆகி வெளியில் போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அவங்க மன வெளியில் ஜம்முன்னு அமைதியாக போயிட்டாங்க. போனோடனே எங்கெங்க போகிறீங்க, நீங்கள் இங்கே வாங்குங்க, நாங்கள் சும்மா தாங்க சொன்னேன், கிண்டலுங்க, இஃப் யூ ஆர் மெச்சூர் எனஃப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் என்னங்க மெச்சூர் எனஃப், ஐயோ வேண்டாம் எனக்கு இந்த சங்கார்த்தமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஓடிட்டாங்க. அது போக வந்து சம்திங் அர்ச்சனாவை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க அர்ச்சனாவை பற்றி பேசினாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என் மேலே உங்களுக்கு எதா கோவம் இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வினுஷாம கிட்ட கேட்குறாங்க. வினுஷா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, இல்லைங்க நீ தப்பு நடந்திருக்குது, பட் ஆனால் வந்து அதெல்லாம் இப்போ கேட்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்னதாக போயிடுச்சு, அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வந்து பேசலாம், என்னால் இங்கே பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு மாயாக்கு. அப்படி என்னங்க நான் பண்ணேன், நீங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைங்க அதில் வெளியில் போய் நம்ம பேசிக்கலாம், இங்கே பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முன்னாடியே வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வினுஷா வந்து அவங்களோட ஸ்டோரியில் நிக்சன் இவ்வளோ கேவலமாக என்னை பற்றி பேசியிருக்கான், நிக்சன் என்னை இவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கான், என்னை இவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கான், என்னை பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான், ஆனால் இது எதையுமே ஒரு வார்த்தை கூட இந்த புள்ளி கேங் கேட்கல, அதாவது மாயா டீம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து என்னை கேட்கவே இல்லை. இந்த மாதிரி எதுக்கு நிக்சனை வந்து நீ இப்படி சொன்னேன், வினுஷாக்காக ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக இந்த புள்ளி கேங்கை நான் நேரில் பார்த்தா கேட்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஸ்டோரியில் போட்டிருக்காங்க வினுஷா, ஆனால் இங்கே வந்து எதுவுமே கேட்கலையே, அவங்க நான் அமைதியாக இருக்காங்க, மாயா கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. பட் உண்மையாலுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் உள்ளே அமைச்சிருப்பாங்க. பிக் பாஸ்ல போகும்போது நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து உள்ளே அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை எதுவுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்ததுனால வினுஷா அதனால தான் சொன்னாங்க வெளியில் போய் நம்ம பேசிக்கலாங்க, இதை பற்றிலாம் நம்ம வெளியில் போய் தான் பேசணும், என்னால் இப்போ இங்கே இதை பற்றி பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அது ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல மாயாவுக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. வினுஷாவுக்கு சுத்தமாக பிடிக்காது மாயாவா அப்படின்றத வெளியில் இருக்கும்போதே அவங்க புள்ளி கேங்னு சொன்னப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து அர்ச்சனாவை அதுக்காக பிடிக்குமானா அர்ச்சனாவே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க நேமை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால இவங்களையும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து க்ளீனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனாவே வந்து வாலண்டியராக பேசணும் அப்படின்னும் போது ஐயோ இல்லையே நான் உங்களுக்கு அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லி பல்பு கொடுத்து அமிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து அர்ச்சனாவால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க இருந்தாங்க. அந்த ஒரு எமோஷனில் தான் அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் உள்ள கேட்காத வினுஷா கண்டிப்பாக வெளியில் போய் கேட்பாங்க அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எல்லாருக்கிட்டுமே வந்து பாயிண்டாக கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.